ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம கணேசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனமாவுக்கு எதிராக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. பத்திரத்தில் கையெழுத்து வாங்குறாங்க. இந்த மாதிரி போலி பத்திரத்தை ரெடி பண்ணி மொத்த சொத்தையும் அபகரிக்கிறதுக்காக நம்ம கணேசன் திட்டத்தை போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கணேசன் செய்கிற ஒரு விஷயத்த நம்ம சேது பார்த்துட்றாங்க. எதுக்கு அப்பா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுக்கு ரொம்பவே பதட்டமாகிடுது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எப்படியாவது தடுக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம தமிழ் அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். இதனால் நம்ம சேது ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. தெரியாமல் ஜனமாக கையெழுத்து போட்டாங்கன்னா நம்மளோட அப்பாவோட ஆட்டம் ரொம்பவே அதிகமாகிடும். இந்த சொத்து யார் கைக்கும் போகக்கூடாது, ஜனமாக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது இந்த பக்கம் நினச்சிக்கிட்டே மேலே போகிறாங்க. அப்போ தான் பெண்ணை எடுத்து கொடுக்குறாங்க. பெண்ணு எழுதலை. அப்புறம் இன்னொரு பெண்ணை எடுத்துகிட்டு நம்ம தமிழ் கொடுக்கும் போது இந்த பக்கம் சேது நான் உங்களுக்காக டீ போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இதை குடிச்சிட்டு வேலையை பாருங்கள் அப்படின்றாங்க. உடனே நம்ம சேது என்ன பண்ணுறாருன்னா, எதர்ச்சியாக அந்த காஃபியை மேலே கொட்டுற மாதிரி கொட்டிடுறாங்க. இதனால் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம தமிழ் ஏன் இப்படி பண்ணீங்க, நான் டாக்குமெண்ட்ஸ் எப்படிலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்றாங்க. இந்த பக்கம் நம்ம கணேசன் இதெல்லாம் பார்த்துட்டு தருதலை எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கு, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கு, இந்த நேரத்தில் இதை டீ எடுத்துகிட்டு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேசன் நம்ம சேது ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. வெளியில் வரட்டும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தமிழ் அதை துடைக்க போகும்போது அந்த விஷயத்தை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த இடத்துல சேதுக்கு கண்ணை கட்டுறாங்க அப்படின்ட்டு சேதுவும் ஆமாம் அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம சேது வெளியில் நின்றுட்டுருக்காங்க. ஜனமா கிட்ட நான் வேறு பத்திரம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னதுனால, சரி தமிழ் நீ பார்த்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனமாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சேது தமிழ்கிட்ட பார்த்து பேசுகிறாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தமிழ், எனக்கு உடம்பெல்லாம் கூசுது, இந்த வீட்டு உப்பை தின்னுட்டு என் அப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ தான் நம்ம சேது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. வெண்பாவும் அப்பாவும் ஒரே மாதிரி இருக்காங்க. இந்த குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேருமே இல்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லும் போது நம்ம தமிழ் அந்த இடத்துல ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. வெண்பாவை பற்றியும் சொல்லணும்னு தான் நம்மளுக்கும் ஒரு ஆசை. ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வெண்பாவை பற்றி நம்ம சேது மூலியமாக தான் அவங்களுக்கு தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேது இதெல்லாம் சொல்லிவிட்டு அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீக்கிரத்தில் இதற்கெல்லாம் நம்ம ஒரு முடிவு கொண்டு வரணும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது நம்ம தமிழ்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு சேது சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் எங்கள் அப்பாவுக்கு எதிராக எப்போவுமே நிற்க மாட்டேன், உங்களுக்கு ஆதரவாக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது நம்ம தமிழ்கிட்ட சொல்கிறாங்க. சரி இதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, விட்டுட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் கணேசன் ஒரே டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் மட்டும் என் கையில் கிடச்சானா அவனை தான், அவன் என் வளர்ப்பில் என்னை வளர்க்காமல் இவங்களோட வளர்ப்பில் வளர்த்ததுனால எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக என் புள்ளியை வச்சு அவங்க நடத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் நம்ம தமிழ் கேட்குறாங்க. என்ன சித்தப்பு, டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து வாங்கணும், எப்படியாவது வாங்கி இந்த சொத்தெல்லாம் அடைஞ்சலான்னு நினச்சிங்க, அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுல்ல, அதனால சோகமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ரொம்பவே கிண்டலாக பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, யார்கிட்ட என்ன பேசுகிறேன்னு தெரியுது, ஒரு வயசான ஒரு அறிவில்லாத ஒரு முட்டாள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன்றது மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லும் போது நம்ம கணேசன் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்க, என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு பேசுகிறியா அப்படின்னு நம்ம தமிழ் சொல்கிறாங்க. உங்களை மாதிரி இந்த குடும்பத்தில் இருந்துட்டு இந்த வீட்டு உப்பை தின்னுட்டு நீங்கள் இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஜனாமாக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியில் தள்ளிடுவாங்க, அதை முதல்ல நினச்சிக்கோங்க. நான் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி என் பேச்சை யாரை கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ ஒரு வார்த்தை நான் ஜனாமா கிட்ட நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட நிலைமையே மோசமாயிடும். அதுக்கப்புறம் வீடு வாசல் இல்லாமல் ரோட்டில் தான் நிற்பீங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எப்படிலாம் உங்களை வச்சுட்ருக்காங்க, நீங்கள் கேட்டதுக்கு மேலே அவங்கள உன்னை வச்சுருக்காங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க, அவங்களோட சொத்தை எழுதி வாங்கிறதுக்காக இந்த மாதிரி. அதுவும் நான் இருக்கிற வரைக்கும் இனி இதெல்லாம் நடக்கவே நடக்காது, தேவையில்லாத பார்த்து இருந்துக்கோங்க ஜாக்கிரதையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் நம்ம கணேசனை எச்சரிக்கிறாங்க. அப்போ நானும் அந்த மாதிரி பண்ணலையே அப்படின்னு சொல்லும் போது, நீங்களாம் பண்ணலைன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேசன் கிட்ட சொல்கிறாங்க. அந்த கபோர்டில் நீங்கள் ஒரு பத்திரம் வச்சுருப்பீங்களா, அது இருக்கான்னு பாருங்கள் போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கணேசனும் நம்ம தமிழ் பிச்சை கேட்டுட்டு அந்த கபோர்டை திறந்து பார்க்குறாங்க. அப்போ பார்த்து அந்த
பத்திரம் எரிஞ்சு கிடக்குது. இதை பார்த்த தமிழ் வந்து நம்ம ஃப்ளாஷ்பேக்குக்கு போயிடுறாங்க. அவங்க அந்த பத்திரத்தை எடுத்து எரிக்கிறத ரொம்பவே யோசித்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இதை பார்த்துட்டு கணேசன் ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. எதுக்கு இந்த பத்திரத்தை எரிச்ச அப்படின்ட்டு. ஆமாம், அந்த பத்திரத்துக்கு வேலை இல்லை, அதனால் எரித்தேன். இனி வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஏதாவது நீங்கள் இதுக்கு மேலே ஏதாவது பண்ணீங்க, நான் பொதுவில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி விட்டுருவேன். ஜனாமா கிட்ட சொல்ல மாட்டேன்னு நினச்சிக்காதுங்க. அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட எந்த எவிடன்ஸ் இருந்தாலும் சரி, எவிடன்ஸ் இல்லைனாலும் உங்களை வந்து போலீஸ் கூட்டிகிட்டு போகிறது தான். போலீஸில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னோன்னா தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் அவங்கள பயமுறுத்திட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் கணேசன் ரொம்பவே எரிச்சலாக இருக்காங்க நம்ம தமிழ் மேலே. இந்த பக்கம் வெண்பா பண்ணுற காரியம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மட்டமான காரியமாக தான் இருக்குது. இந்த பக்கம் தமிழை கைக்குள்ளே எப்படியாவது போட்டுக்கிட்டு அவளை வச்சா எல்லா வேலையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ளே வந்து தமிழுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற மாதிரியே நம்ம வெண்பா ஆக்டிங் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் சம்யுக்தா வராங்க. சம்யுக்தா வந்து தமிழ் வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. நம்ம வெண்பாவையும் சேர்த்து வெறுப்பேற்றுறாங்க. லைஃப் ஃபெயிலியரும் ஒன்றா சேர்ந்துருக்கு. இப்போ என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் வெறுப்பத்தை நினச்சி கடைசியில் நம்ம சம்யுக்தா வந்து நம்ம சிபிக்கு கிட்ட ஆப்பு வச்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம சிபி வந்து உனக்கு இது கடைசியாக நான் வார்ன் பண்ணுறேன், இது ஆஃபீஸு, உன்னோட பர்சனல் காரியத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இது உள்ளே வந்து நுழைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபி வந்து ரொம்பவே கடுமையாக சம்யுக்தாவை திட்டிடுறாங்க. இதனால் எரிச்சலாயிட்டு சம்யுக்தா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம தமிழுக்கு எதிராக வெண்பா என்னென்னமோ காரியத்தை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம தமிழ் வச்ச அந்த கெடிகாரத்தில் வச்ச அந்த சிப்பையை எடுத்துகிட்டு அவங்களோட சிப்பை வச்சுட்டு அங்கே மாமாக்கிட்டே சொல்லிட்டு வராங்க, என்னை மீறி உங்களை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது, நான் தான் பண்ணணும்னா உங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாக்கிட்டேயும் சொல்லிட்டு வராங்க. இந்த பக்கம் நம்ம வெண்பா என்ன காரியம் பண்ணுறாங்கன்னா நம்ம இசையை லிஃப்ட்டுக்குள்ளே ஏற்றி நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே தள்ளிடுறாங்க எம்டி. அப்போ வந்து வெண்பா வந்து பண்ணுற காரியத்தை நம்ம சிபியும் தமிழும் பார்த்துடுறாங்கன்னே வச்சுக்கலாம். கண்டிப்பாக நம்ம சிபியும் தமிழும் இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வெண்பாவோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். இந்த காரியத்தை வெண்பா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அப்போ தமிழ் வந்து கொஞ்சம் அவங்கக்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா வெண்பாவும் கணேசன் மாதிரி தான் அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. கூடிய சீக்கிரத்தில் ஜனாமா கிட்டேயும் நம்ம சிபிகிட்டையும் நம்ம கணேசனை பற்றி எல்லா உண்மையும் சீக்கிரத்தில் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க மாமா எந்திரிச்சாதான் அந்த கணேசனை பற்றி எல்லா உண்மையும் தெரிய வரும். ஏன்னா அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆனது எதனாலன்றத அவர் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்த சொல்ல முடியும். அதே போல் நம்ம தமிழோட அப்பாவுக்கும் இந்த நிலைமைக்கு காரணமானது இவர் தான்ன்றத அவர் எந்திரிச்சா மட்டும்தான் எல்லாருக்குமே. அதுவும் மட்டும் இல்லாமல் பிரகாஷோட இந்த நிலைமைக்கு வந்து இந்த கணேசன் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஜனமா இவங்களை விட மாட்டாங்க. ஒன்று இவங்களை கழுத்தை குறித்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவாங்க, இல்லைன்னா அவங்களோட பொருள் எடுத்து கணேசனை உண்டு இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.